بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: روى عن الله أنه قال: يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உண்டாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் நீதமான மார்க்கம். நீதம், நேர்மை என்பது மனிதனுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அதை அவன் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுவார். உலகத்தில் நீதி நேர்மை நிலைத்திருந்தால் உலகம் அவ்வளவு வேகமாக அழிக்கப்படுவதில்லை. உலகம் அழிவை நோக்கி போகிறது என்றால் அங்கே நீதி நேர்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்று பொருளாகும். அல்லாஹு தஆலா இந்த நீதம் விஷயத்தில குர்ஆனில் நிறைய இது சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுவதை காணலாம். ஒரு முஃமின் இறையச்சம் உள்ளவர் என்பதற்கான அடையாளம் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், வியாபார தலங்கள், கொடுக்கல் வாங்கல், அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள், அதே போல எல்லா கட்டத்திலும் ஒரு நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும். நீதி நேர்மை எந்த இடத்தில் சருகினாலும் அது அநீதமாக மாறிவிடுகிறது. இஸ்லாமிய பார்வையிலே நீதம் அநீதம் என்றால் என்ன? ஒரு பொருளை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காம மாத்தி வச்சா அதுக்கு பேரு அநீதம். சுருக்கமா இஸ்லாம் இப்படிதான் சொல்லுது. எதை எங்க வைக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணும், யாருக்கு எதை கொடுக்கணும், அதை சரியா கொடுத்தால் நீதம், அதில் மாற்றினால் அநீதம். இந்த அடிப்படையிலே குர்ஆன் சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் வாழ்நாள் முழுக்க எப்போதும் நீதத்தின் மீதே நிலைத்திருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எல்லா நேரத்திலையும் நீதத்தோடு நடக்கணும். நீதம் என்பது ஒரு நாட்டினுடைய ஆளுபவர்களுக்கும் தேவை, ஆளப்படக்கூடிய குடிமக்களுக்கும் தேவை. இன்னைக்கு அரசு நிறைய சிறுபான்மைக்கு எதிராக புது புது சட்டத்தை கொண்டு வருது, அல்லது இருந்த சட்டத்துல எடுக்குது அப்படின்ட்டு அரசை மட்டும் குற்றம் சாட்டுவது அழகல்ல. அப்படி ஒரு அரசு இருக்கத்தான் செய்யுது. சிறுபான்மை மக்களுக்கு அநீதம் இழைக்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனா மக்களாகிய குடிமக்களாகிய நாம எப்படி இருக்கிறோம்? நாம எல்லா வகையிலும் சரியா இருக்கிறோமா? எல்லா வகையிலும் நீதி நேர்மையோடு இருக்கிறோமா? மனைவி மக்கள்ல இருந்து, அண்ணன் தம்பியில இருந்து, மாமா மச்சான்ல இருந்து, சொந்த பந்தத்துல இருந்து, நம்முடைய வியாபார தலங்கள்ல, கொடுக்கல் வாங்கல்ல, நம்முடைய வேலையாட்கள்ல, நம்முடைய மாணவர்கள்ட்ட எல்லா இடத்திலையும் நாம நீதி நேர்மையை சரியாக 100% பின்பற்றுகிறோமா அப்படின்னு கேட்கணும்னு மார்க்கம் சொல்றோம். அரசை பார்த்து குடிமக்கள் கேட்பதை போல குடிமக்களை பார்த்து அரசும் இந்த கேள்வி கேட்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ குதுசி இப்படி சொல்றாங்க:
அல்லாஹ்வே சொல்றான் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது ரவா அனில்லா, அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தான். அன்னஹு கால், அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யா இபாதி, என்னுடைய அடியார்களே. என்னுடைய அடியார்கள் அப்படின்னா அங்க முஸ்லிம் வந்துருவான், மோமீன் வந்துருவான், காஃபிர் வந்துருவான், முஷ்ரிக் வந்துருவான், முனாஃபிக் வந்துருவான், மஜூசி வந்துருவான், இப்படி எல்லாருமே வந்துருவாங்க அந்த அடியாருக்குள்ள. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் தான் உங்களை எல்லாம் படைச்சேன், என்ன தட்டி கேட்க யாரும் ஆளு கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட ரப்பு ஆகிய நான் எனக்கு நானே அநீதம் இழைப்பதை தடை செய்து கொண்டேன். அல்லாஹ் யாருக்காவது அநீதம் இழைச்சா அவனை போய் யாராவது தட்டி கேட்கிற ஆள் உண்டா? பவரான ஆள் இருக்கா? கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றான், எனக்கு மேல பவரான யாரும் இல்லை, ஆனா நானே என்னுடைய அடியார்களில் யாருக்கும் அநீதம் இழைக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறேன். உங்களுக்கு மத்தியில் நீங்க இதை கடைபிடிங்கள். முஹர்ரமன் ஃபலா தபாலமு, உங்களில் ஒருவருக்கு ஒருவர் எந்த காரியத்திலும் அநீதம் செய்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நானும் செய்யறதுல இந்த பாவத்தை நீங்களும் செய்யக்கூடாதுங்கிறான். நானும் செய்யறதுல நீங்களும் செய்யாதீங்க. அநீதம் இழைத்தல் அப்படிங்கிறது ஒரு மிக மோசமான பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அது மோசமான இருள் அப்படிங்கிறாங்க. இருள் மோசமானது. ஏன்னா இருளுங்கிறது சின்ன பிள்ளைக்கு மட்டுமில்ல, பல பேத்துக்கும் இன்னைக்கு பயம்தான், பல பேத்துக்கும் பிடிக்காததுதான். வெளிச்சம்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும், இருள் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா மனிதனும் எதிர்பார்க்கிறது நீதத்தை தான், யாருக்கும் அநீதம்ங்கிறது பிடிக்காது. அப்போ நீங்க உங்களுக்குள்ள எந்த கட்டத்திலையும் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள், நீதி நேர்மையோட நடந்திருங்கள் அப்படின்னு மார்க்க ரொம்ப தெளிவா சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா தான் எல்லாமே, அத்தா தான் எல்லாமே. என்னுடைய ஹீரோ எங்க அத்தா, எங்களுடைய ஹீரோயின் எங்க அம்மா. இப்படி அதாவது முன்மாதிரி அப்படின்னு அத்தா அம்மாவை வச்சிருப்பான். கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அப்படியே மனுஷன் தலைவலதான் மாறிடுறானே. அத்தா அம்மாவெல்லாம் பின்னாடி தூக்கி போட்டுட்டு மனைவி தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடுறானே. இது அநீதமா இல்லையா? தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாம ஒரு மனுஷன், ஒரு ஆண் பிள்ளை மனைவிக்கு மட்டும்தான் எல்லாமும் இருந்தா இவன் மிகப்பெரிய அநீதக்காரன், மிகப்பெரிய மோசக்காரன், மிகப்பெரிய எல்லை மீறக்கூடியவன் அப்படின்னு இஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமிதியிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஃபஅல்து உம்மதி 15 ஹஸ்லத்தன், என் உம்மத்துல என் சமுதாயத்துல ஒரு 15 தீய செயல்பாட மக்கள் சர்வ சாதாரணமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு கேட்டா, ஹல்ல பிஹல் பலா, அவங்களுக்கு நிறைய சோதனை தானா வரும். தானா சோதனை வரும். 15 குணம், அதுல ஒரு குணம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய மனைவிக்கு இவன் பணிந்து போவான், அம்மாவை கொடுமைப்படுத்துவான், பெற்றோரை கொடுமைப்படுத்துவான். மனைவி சொல்றத பூரா கேட்பான். மனைவி அத்தா அம்மாவை வெளியே வச்சிரு அப்படின்னா வெளியே வச்சிருவான். அத்தா அம்மா அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருனா சேர்த்து விட்டுருவான். இல்ல வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அதை இதை கொடுக்காத, அவங்ககிட்ட அப்படி இப்படி நடந்துக்காத, அவங்க மோசமான ஆளு அப்படி இப்படின்னு வாயில வந்ததை எல்லாம் மனைவிக்காரி கணவனுக்கு தலையண மந்திரமாக ஓத ஓத சில ஆம்பளை அப்படியே மாறிடுறான். ஆமா, எங்க அம்மா மோசமானவுதான், எங்க அத்தா அவ்வளவு சரியில்லாத மனுஷன்தான். இதுவரைக்கும் முன்மாதிரியா தெரிஞ்ச பெற்றோரு மனைவி வந்த பிறகு எதிரி மாதிரி பாக்குறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செயல்பாடு தாய் தகப்பனை துன்பப்படுத்தி மனைவியை உயர்த்தி பிடித்தால் அங்கே இவன் தானாவே அல்லாஹ்வுடைய சோதனையை வரவழைக்கிறான் அப்படின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இது நடக்குதா இல்லையா? முஸ்லிமான வீட்டுல நடக்குதா இல்லையா? 5 வேளை தொழுகிறாரு, எல்லாம் நல்ல செய்யறாரு, அவங்க அத்தா அம்மா விஷயத்துல அவ்வளவு திருப்திகரமா அவர் இல்லையே. அவங்க மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரு, எந்த காரியமா இருந்தாலும் மனைவியை கேட்காம செய்யறது இல்லை. அப்படிங்கிற ஒரு நிலை எந்த ஆம்பளைகிட்ட வருதோ அது நல்ல பண்பு அல்ல, அத குடும்ப தலைவனுக்கான பண்பும் அல்ல. அது சில விஷயங்களை நாமளா முடிவெடுக்கணும், சில விஷயங்கள்ல தான் மனைவிட்ட மஷூரா செய்யணும்.
எல்லா காரியத்தையும் மனைவிட்ட மசூரா பண்ணி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல பண்பல்ல, அது சிறந்ததாக இருக்க முடியாது. சில நேரங்கள்ல தாய் தகப்பனை பின்னே விட்டுட்டு எல்லாமுமா மனைவின்னு சொல்லும் பொழுது இவன் பலாய்க்கு சொந்தக்காரனா ஆயிடுறான், எல்லா முசீபத்தும் வரும். அதன் பிறகு அப்படியே வாழ்க்கை போனாலும் கூட அதன் பிறகு இவனுக்கு நிறைய நோய் நோக்காடு வரலாம், அல்லது இவன் மனைவிக்கு வரலாம், அல்லது இவன் பிள்ளைகளுக்கு வரலாம், இவனுடைய நல்ல வியாபாரம் கெட்டு போயிடலாம், வர வேண்டிய வேலை வாய்ப்பு தவறி போயிடலாம், அல்லது இவனை விட மேலதிகாரி இவனை நசுக்க ஆரம்பிக்கலாம். இப்படி பல வகையான முசீபத்தை இவனே வரவழைக்கிறாங்கிறாங்க பெருமானார் சவாசனம். இவனே வரவழைக்கிறான். சில பேருக்கு நோய் நோக்காடு தொடர்ந்து வருது, நஷ்டங்கள் வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் இருக்கு, தொந்தரவு இருக்கு அப்படிங்கிறாங்களே, அவங்க தன்னை பரிசோதிக்கணும். உங்க அத்தை அம்மாவெல்லாம் புறந்தள்ளிட்டு மனைவி தூக்கி மேல வச்சியா அப்படின்னா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்க கூடாது. அவர் நீ தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், அஜ்ஜு உம்ரா செய்யலாம், நல்ல மழை எல்லாம் செஞ்சாலும் கூட இது எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களா இல்லையா? அப்போ மார்க்கத்தின் பார்வையிலே ஒரு ஆண் பிள்ளை கல்யாணம் முடித்த பிறகு, அதாவது பொண்டாட்டி தாசன் அப்படின்னு பேர் எடுத்துடக்கூடாது. பொண்டாட்டி தாசன்னா தாசனுங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் இருக்கு, அடிமைன்னு ஒரு அர்த்தம். பொண்டாட்டி தாசனா பொண்டாட்டிக்கு அடிமை, அவ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு ஆண்மகனுக்கு வரவே கூடாது, அந்த பேரும் வந்துடக்கூடாது. மார்க்கம் மனைவியை தூக்கி பிடிக்காதேன்னு சொல்லியிருக்க. அப்ப மனைவி விஷயத்துல என்ன இருக்கு? இஸ்லாம் ரொம்ப நீதமான பார்வையுடைய. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹியாருக்கும் ஹியாருக்கும் லிநிசாஇ குலுகன். யாரு எந்த ஆண் மகன் தன் மனைவியினிடத்திலே நற்பண்போடு நடந்து கொள்கிறானோ அவன் தான் உங்களில் சிறந்தவன். அவ்வளவுதான், முடிஞ்சு. அம்மாவையும் கவனிக்கணும், மனைவியையும் கவனிக்கணும். அதாவது மனைவி சொல்றத கேட்க கூடாதுன்னு சொன்ன இஸ்லாம் தான் தப்பான விஷயத்துக்கு, உன் மனைவிக்கு எதிரான தப்பான காரியங்களுக்கு உன் தாய் தகப்பனுக்கும் கட்டுப்படாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. உன் மனைவியை கொடுமைப்படுத்துற விஷயம், உன் மனைவி விஷயம் வரதட்சணை வாங்குற விஷயம், இதெல்லாம் தாய் தகப்பனுக்கு உடன்படக்கூடாது. கெட்ட விஷயத்தை தாய் தகப்ப மனைவிக்கு எதிராக சொன்னா கேட்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உன் மனைவிட்டு நீ நல்ல பேரை எடுத்தாதான் உண்மையாகவே நீ நல்ல மனுஷன். காரணம் என்னன்னு கேட்டா, மனைவிட்டு அவ்வளவு இலகுவா நல்ல பேர் வாங்க முடியாது. அத்தை அம்மா கூட புகழ்ந்துருவாங்க, என் மகனை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனைவிக்கு எவ்வளவு காலங்கள் பாடுபட்டாலும், எவ்வளவு நிறைய செல்வங்களை வாரி கொடுத்தாலும், எப்பயாவது ஒரு நேரத்துல அந்த ஆளு கிடக்குறான் கிறுக்கு பைய அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எப்படி எல்லாம் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா இல்லையா? மனைவிட்டு அவ்வளவு வேகமா யாருமே நல்ல பேர் வாங்க முடியாது, யாருமே வாங்க முடியாது. ஆலிம்ஸா இருந்தாலும் அப்படித்தான், பெரிய பெரிய படிப்பு படிச்சவரும் அப்படித்தான், சமுதாயத்துடைய சிற்பிகளாக இருக்கவங்களும் அப்படித்தான். மனைவிட்ட அவ்வளவு இலகுவா நல்ல பேர்லாம் வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னா கடுமையாக பாடுபடணும், மனைவி விஷயத்துல ரொம்ப கடுமையா பாடுபடணும். அப்ப மனைவிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், தாய் தகப்பன்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னா மார்க்கம் சொல்லுது, தாய் தகப்பனை ஒரு கண்ணு மாதிரி மனைவியை ஒரு கண்ணு மாதிரி பார்த்தா போதும். இவங்க விஷயத்துல ஒரு நீதி நேர்மையோட நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆண்மகனுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குது. அதே போல ஒரு தகப்பனுக்கு மார்க்கம் என்ன சொல்றது? புகாரியில முஸ்லிம்ல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர் தான் சொல்றார், அவங்க தகப்பனார் பஷீர் என்ன செஞ்சாருங்கிறத அவர் சொல்றார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையை எங்க அத்தா பிடிச்சுக்கிட்டு நேரா போய், யா ரசூலுல்லாஹ், என் மகன் நுஅமானை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு நான் இந்த பரிசு கொடுத்துருக்கிறேன், இந்த அடிமையை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியா உன் மகனுக்கு இதையெல்லாம் கொடுத்துருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கோட்டாம அடுத்து கேட்டாங்க, அக்குள்ள வலதிக்க நஹலத்தஹு மிஸ்ல ஹாதா, இந்த மகனுக்கு நீ அன்பளிப்பு கொடுத்திய, இந்த மாதிரி நீ பெத்த எல்லா பிள்ளைக்கும் கொடுத்தியான்னு கேட்டான். உனக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட பிள்ளை இருக்குல்ல, நுஅமான் மட்டும்தான் பிள்ளை கிடையாது, நுஅமானையும் தாண்டி பிள்ளை இருக்கு உனக்கு, நுஅமானுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறியா, மற்ற பிள்ளைக்கெல்லாம் கொடுத்தியா அப்படின்னு கேட்டான். அப்ப அவரு சொன்னார், இல்லையே நுஅமானுக்கு மட்டும் தான் கொடுத்தேன், மற்ற பிள்ளைக்கெல்லாம் கொடுக்கலையே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஜிஹு, கொடுத்த அன்பளிப்பை முதல்ல வாங்கிக்க. பிள்ளைகளுக்கு நீ எதை செய்யறதா இருந்தாலும் சமமா செய்யணும். அதுல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பாகுபாடு பார்க்க கூடாது. இது நம்மள நாளைக்கு காப்பாத்துவான்,
இவன் நம்மளுக்கு நாளைக்கு உதவுவான், இந்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைய ஓரம் கட்டுறதாகவோ அல்லது ஆம்பளை பிள்ளைய தூக்கி பிடிக்கிறதாகவோ இந்த மனநிலை எல்லாம் வரக்கூடாது. பிள்ளை வளர்ப்புல ஒரு தாய் தகப்ப ரெண்டு பேர்த்தையும் சமமா பார்க்கணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும். சில நேரங்கள்ல தப்பான பழமொழியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு தப்பான நிலைப்பாட்டுக்கு போக கூடாது. ஒரு தப்பான பழமொழியே இருக்கு தமிழ்ல, அந்த பொம்பளை பிள்ளை வளர்க்கிற விஷயத்துல. அதாவது பொம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணுங்கிறான். அதுக்கு உதாரணம் முருங்கைக்காய முறிச்சு பார்த்து வாங்குற மாதிரி பொம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். ஏன் ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்க கூடாதா? ஒழுக்கத்துக்கு அடிக்கிறதுன்னா ஆணு பொண்ணு வித்தியாசம் இல்ல, ஆணு பொண்ணு வித்தியாசம் பார்க்க கூடாது. இப்போ பிள்ளைகள் விஷயத்துல ஒரு தாய் தகப்பன் ரொம்ப நீதி நேர்மையோட நடக்கணும். சில நேரங்கள்ல சில வீடுகள்ல யதார்த்தமா பார்க்கலாம், இந்த பையன் என்ன மாதிரியே இருக்கான், என்ன மாதிரியே இந்த மூக்கு முடியெல்லாம் இருக்கு, என்ன மாதிரியே பிரில்லியண்டா இருக்கான், என்ன மாதிரியே சில செயல்பாடெல்லாம் செய்யறான், அப்படி இப்படின்னு சொல்ல அந்த பையன் மட்டும் ஓவியமாக எடுத்துக்கிறது, அந்த பிள்ளையை மட்டும் ரொம்ப செல்லமா எடுத்துக்கிறது. இந்த நிலைப்பாடு மார்க்கத்தின் பார்வையில் அநீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேணும்னா இப்படி சொல்லலாம், என்னுடைய 2-3 ஆம்பளை பையன்கள்ல இந்த பையன் தான் எனக்கு கஞ்சி ஊத்துறான், எனக்கு நல்ல வரவு செலவுலாம் கொடுக்குறான், எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் நோய் நோக்காடெல்லாம் கவனிச்சுக்கிறான், அதனால அவனுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுத்தேன் அப்படின்னு அது வேற காரியம். ஆனா எல்லாம் சமமா இருக்கும் பொழுது சொத்து பத்திரையா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் விஷயத்துல நீதி நேர்மையோட சமமா நடக்கணும் அப்படிங்கறது மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல சொத்து உள்ள இடங்கள்ல சொத்து எப்படி சில நேரத்துல பிரிச்சுக்கிறாங்க, வயலுகளுக்கு பூரா சொத்தை பிரிச்சு கொடு, பொம்பளை பிள்ளைக்கு சொத்து வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளையதான் கட்டி கொடுத்தாச்சுல, சும்மாவா கட்டி கொடுத்தோம், 20, 30, 50 பவுனை போட்டு கட்டி கொடுத்துருக்கோம், லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி இருக்கிறோம், எங்க அத்தாவோட சொத்துல இருந்து தான் எல்லாம் செலவழிக்கப்பட்டிருக்கு, அதனால முடிஞ்சு போச்சு, அவளுக்கெல்லாம் பங்கு இல்லை. இது மிகப்பெரிய ஹராம், இது பாவமானது. தகப்பன் இருக்கும் பொழுது தகப்பன் ஏதேனும் ஒண்ணு செலவு பண்ணா அது எல்லாம் அன்பளிப்பு. அத்தாவுடைய சொத்துல மகனுக்கு பங்கு இருக்கிற மாதிரியே பொம்பளை பிள்ளைக்கும் பங்கு இருக்கு, மகனுக்கும் பங்கு இருக்கு. அதுல வேணும்னா மார்க்கம் சொல்லுது வித்தியாசத்தை, இவனுக்கு 2 பங்கு அவளுக்கு 1 பங்குன்னு. ஆனா சொத்து இருக்கான்னு கேட்டா 100% தாய் தகப்பனுடைய சொத்துல பங்கு ஆண் பிள்ளையை போல பெண் பிள்ளைக்கும் சொத்தில் பங்கு உண்டு. அதுல நீதி நேர்மையை கடைபிடிக்கணும். அதே மாதிரி சோம்பேறி தாய் தகப்பன்களுக்கு மார்க்கம் போதிக்குது. ஒரு பிள்ளையை பெத்தாச்சுன்னா, ஒரு பிள்ளையை பெத்த பிறகு என்னென்ன கடமை, அந்த பிள்ளைக்கு பிறந்த உடனேயே நல்ல பேர் வைக்கணும், அழகான பேர் வைக்கணும், தலைமுடி ஏறத்து அக்கீக்கா கொடுக்கணும், அக்கீக்கா எல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிறகு கண்ணியமான முறையில பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கும் அறிவை தரணும், கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒழுக்கமுள்ள கல்வியை கொடுக்கணும். அதன் பிறகு அந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுக்கிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு பிள்ளை மேல கடமை இருக்கு, மார்க்கம் அப்படிதான் சொல்லி கொடுக்குது. ஆனா இன்னைக்கு சில இடங்கள்ல தாய் தகப்பன் அதாவது அந்த பிள்ளைக்கு படிக்க வேண்டிய வயசுல படிக்க விடல. 8வது படிச்சா போதும், 10வது படிச்சா போதும், 12வது படிச்சா போதும், இதுக்கு மேல எனக்கு படிக்க வைக்கலாம் முடியாது, நீ வேலைக்கு போ, நீ சம்பாரிச்சு கொண்டாந்து கொடு, அதை வச்சு குடும்பம் நடத்துவோம். இவரு சரியா வேலைக்கு போறதில்ல, இவர் பெரிய குடிகாரனா இருப்பான், ஊரு சுத்தி வருவான், சோம்பேறி பயலா இருப்பான், எனக்கு எதுவும் முடியாதுன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுவான். பெத்த பிள்ளைய வேலைக்கு அனுப்பி அதுல வர்ற காசுல ஒரு தாய் தகப்பன் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா இப்ப மோசமான தாய் தகப்பன அடையாளம், மோசமான. இவனுக்கு எல்லா தாக்கத்தும் இருக்கு. அது எந்த வயசுல, அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு, அதன் பிறகு அவன் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தா பரவாயில்ல. படிக்க வேண்டிய வயசுல, ஓத வேண்டிய வயசுல, அந்த பாலகனாக இருக்கிற வயசுல, ஒரு 10 வயசு 12 வயசுல அவனை வேலைக்கு அனுப்பி அதன் மூலம் சம்பாரிச்சு, சில இடங்கள்ல கொடுமை, பொம்பளை பிள்ளை வயசு பிள்ளைய வேலைக்கு அனுப்புறான். இவங்க தாய் தகப்ப எந்த வேலைக்கும் போறதில்ல, அந்த வயசு பிள்ளை கொண்டாந்து கொடுக்கற வச்சு இவங்க வாழ்றாங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம். தாய் தகப்ப பெத்த பிள்ளைக்கு செய்யற அநீதியில இது எல்லாம் வந்து சேர்ந்துருமே, யோசிக்கணுமா இல்லையா? நாளைக்கு எல்லாம் உன்ட கேள்வி கேட்பான, பிள்ளைய பெத்திய அந்த பெத்த பிள்ளைகிட்ட நீ எப்படி நடந்துகிட்ட, அதெல்லாம் கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்ல வேண்டி வரும்? அப்போ காலத்திற்கு தோதுவான இந்த காலத்துல அந்த அறிவை வச்சு நாம வாழ முடியும்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு அறிவை கொடுத்து அந்த பிள்ளைக்கு அல்லது அறிவை கொடுக்காட்டாலும் ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுக்கணும். அந்த கைத்தொழிலை வச்சு நாளைக்கு மயம் பொழைச்சுக்குவான் எதிர்காலத்துல அப்படின்ட்டு. படிப்பையோ கைத்தொழிலோ அல்லது இரண்டையும் சேர்ந்ததாகவோ தாய் தகப்ப இன்றைய உள்ள காலத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்.
பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை வித்தியாசப்படுத்த வேண்டாம். அறிவு விஷயத்துல, இல்மு விஷயத்துல, அறிவு பள்ளிக்கூட விஷயத்துல எல்லா பிள்ளைக்குமே எல்லா அறிவையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தாய் தகப்பனுக்கு உண்டு. அதே போல அடுத்து மார்க்கம் சொல்லுது, அதாவது ஒரு வியாபாரியா இருக்கிற ஆளு எவ்வளவு நீதி நேர்மையோட சரியா வியாபாரம் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், வைதா காலூஹும் அவ்வஸனூஹும் யுக்ஸிரூன். சில வியாபாரிகள் இருக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு அளந்து கொடுத்தாலும் சரி, நிறுத்து கொடுத்தாலும் சரி, ஏதேனும் ஒரு நஷ்டப்படுத்தி தான் கொடுப்பான், குறைச்சு தான் கொடுப்பான். 1 கிலோன்னு அளந்தா 3/4 கிலோ தான் இருக்கும், அல்லது 1 கிலோன்னு அளந்தா 900 கிராம் தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அது எல்லா நிறுவை அளவை அந்த வியாபாரத்தில் இருப்பவர்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா மக்களுக்குமே பொருந்தும். அப்ப அந்த மாதிரி நிறுவை அளவையில மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நீ கொடுக்கும் பொழுது 10 பைசா கூட கொடு, தப்பு இல்லை. 10 பைசாவை குறைச்சிடக்கூடாது, 10 பைசாவை குறைச்சிடக்கூடாது. அது ஹராமானது. அந்த ஹராமான 10 பைசா உன்னுடைய மொத்த வியாபாரத்தின் பரக்கத்தை இல்லாம ஆக்கிறோம். மொத்த வியாபாரத்துல ஒரு பரக்கத்து இருக்க, அந்த பரக்கத்து இல்லாம போயிடும். இன்னைக்கு தராசுகள்லாம் அப்படி யதார்த்தமா நிறைய அப்படி வந்துருச்சு. அதாவது இன்னைக்கு கம்ப்யூட்டர் தராசுன்னு சொல்றானே, கம்ப்யூட்டர் தராசுலையும் தில்லுமுள்ளு பண்ணக்கூடிய வியாபாரிகள் உண்டு. அதுல அந்த கம்ப்யூட்டர் தராசுலயும் தில்லுமுள்ளு பண்ண முடியும்னு இன்னைக்கு நிரூபணம் பண்ணி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வியாபாரிகள் உண்டு. ஏதேனும் ஒரு பொருளை வச்சா 1 கிலோன்னு காட்டும், ஆனா உண்மையாவே 950 கிராம், 900 கிராம், 850 கிராம் அப்படிதான் இருக்கும். இது எவ்வளவு பெரிய அநீதமா இல்லையா? வியாபாரிகள் இப்படி ஹராமா சம்பாரிச்சு என்ன பெரிய நீங்க சாதனை பண்ணிட போறீங்க? அதுல எந்த பறக்கத்தும் இல்லாம பலா முசீபத்து எல்லாம் வந்துடும். வியாபாரங்களில் நீதி நேர்மையோடு நடந்து கொண்டால் கொஞ்சமா இருந்தாலும் பறக்காது, கொஞ்சமா இருந்தாலும் பறக்காது. வியாபாரத்துல உண்மையை சொன்னா கொஞ்சமா இருந்தாலும் பறக்காது. வியாபாரத்துல பொய் சொல்லக்கூடாது, வியாபாரத்துல பொய் சொல்லக்கூடாது. ஹராமான பொருட்களை விற்க கூடாது. மார்க்க இந்த பொருள் ஹராம்னு தடுத்துச்சு, இதை செய்யாதேன்னு சொல்லிருச்சு, அப்ப அதை செய்யக்கூடாது. அதே போல மார்க்க விஷயத்துல எல்லை மீறாமல் வியாபாரம் செய்யணும், பேணுதலோடு வியாபாரம் செய்யணும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க மிகப்பெரிய அறிஞர். எந்த அளவுன்னு கேட்டா, அன்றைக்கு கஅபத்துல்லாவுடைய சிறந்த இமாமில் அவரும் ஒருவர். கஅபத்துல்லாவுல இமாம்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த பட்டியல்ல ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் வர்றாங்க. இன்னைக்கும் கூட மக்காவுக்கு ஹதீஜா அம்மாவை ஜியாரத்துக்கு போறவங்க, ஹதீஜா அம்மாவுக்கு பக்கத்துல ஒரு கபர் இருக்கு, அந்த கபரு பேர் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ். அவங்களுடைய கபர் தான் அங்க இருக்கு, அவங்களுடைய கபர் தான் அங்க இருக்கு. மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய நிபுணர், மிகப்பெரிய சட்ட மேதை, அவ்வளவு பெரிய இமாமாக இருந்தவங்க. அவங்க மகன் தங்க வியாபாரியா இருந்தார், தங்கள் விற்கக்கூடிய வியாபாரி. ஒரு நேரத்துல மகன் எப்படி வியாபாரம் செய்யறாரு அப்படின்னு பார்க்கலாம்னு நோட்டம் விட போறாங்க. அப்ப அந்த மகன் என்ன பண்றாரு, தங்க ஆபரணத்தை கேட்க வர்றவங்களுக்கு நிறுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா துணியை போட்டு துடைக்கிறார். நல்லா துணியை போட்டு துடைச்சு அதன் பிறகான நிறுத்து அவங்களுக்கு கொடுக்கிறார். வியாபாரம் முடிஞ்சிச்சு. நேரா மகனை போய் அவங்க ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி கட்டி பிடிச்சு அந்த மகனை ரொம்ப பாராட்டி துவா செஞ்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மகனே இப்ப நீ வியாபாரம் பார்த்தே இல்ல, இந்த வியாபாரம் நஃபீலான பல ஹஜ்ஜை விட மேன்மையானது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. பல நஃபீலான ஹஜ்ஜை விட சிறப்பானது என்னன்னு கேட்டா வியாபாரத்தில் நேர்மை. அதாவது தூசி இருந்த அந்த தங்கத்துல அதை நிறுத்து, தூசிக்கும் நாம காசு வாங்கின மாதிரி ஆயிடுமே நினைச்சு தொடச்சு தங்கத்தை தொடச்சு அதன் பிறகு நிறுத்து கொடுத்தாரா இல்லையா? வியாபாரத்தில் ஒரு தூசு கூட நேர்மைக்கு மாற்றமானதாக ஆகிவிடும் என்பதாக ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைக்கு போதித்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி வியாபாரிக்கு மட்டும் சொல்லல, நுகர்வோராக பொருள்களை வாங்குவோராக இருக்கிறமே மக்கள், பொதுமக்களுக்கு அப்படி ஒரு மார்க்க சட்டத்தை சொல்லி கொடுக்குது. அதாவது நீ என்ன காசு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு பொருள் வாங்கினா தப்பு இல்ல, கொடுக்கிறது கொஞ்சம் தரமானதை இவன் எதிர்பார்க்கிறது, இதுவும் மிகப்பெரிய மோசமான. அதாவது இந்த மனநில மக்கள்கிட்ட வந்ததுனாலதான் நிறைய வியாபாரங்கள்ல தள்ளுபடின்னு வருது. பார்த்திருக்கோமா இல்லையா? 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 1 கிலோ வாங்கினா அரை கிலோ ஃப்ரீ, இப்படி எல்லாம் எப்படி வருது? மக்கள் மனநிலை என்னன்னு கேட்டா, 100 ரூபாய் காசை கொடுத்து 150 ரூபாய்க்கு பொருளை எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். 100 ரூபாய் காசை கொடுத்து 100 ரூபாய் பொருளை எதிர்பார்த்தா அது வியாபாரம். ஆனா இன்னைக்கு மக்கள் அப்படி இல்லை, கொஞ்சமா கொடுப்பேன் நிறைய வந்துடும். அது மாதிரி போகும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வருது. சில தங்க வியாபாரிகளை பார்க்கலாம், சில தங்க வியாபாரிகள் இப்படி விளம்பரம் போடுவான், எங்கள் கடையில் செய்கூலி இல்லை,
சேதாரம் இல்லை அப்படின்னு போடுறான். குறிப்பிட்ட இந்த தினத்தில் வந்தால் இவ்வளவு சதவீதம் உங்களுக்கு கழிவு உண்டு அப்படின்னு போட்டு வியாபாரம் அமோகமா நடக்கும். அந்த தங்கத்தை வாங்கி பார்த்தாதான் தெரியும் சுத்தமான தங்கமா இருக்க வாய்ப்பு இல்ல. சுத்தமான தங்கத்தை அப்படியெல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். எந்த நாள்லையும் குறைச்சு தள்ளுபடி பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டான். அவன் நியாயமா விற்கிறான்னு நீ நியாயமா வாங்கினாதான் உண்டு. அதே மாதிரி சில பேரு அங்க இடம் விற்கிறாங்க, இங்க மாதத்தவணையில இடம் அப்படின்னு கண்ணு மூக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இடம் வாங்கும் பொழுது அது பார்த்தா புறம்போக்கு இடமா இருக்கு, குளத்தை மடக்கி போட்டுதான் இருக்கு. திடீர்னு அதிகாரி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுறான். இதெல்லாம் யதார்த்தமா நடக்குதா இல்லையா? கொடுக்கிற காசுக்கு தரமான பொருள் இருந்தா போதும், அதை விட தாண்டின தரம் தேவையில்லை. 100 ரூபானா 100 ரூபாய்க்கு என்ன தரம், அதை தந்தா போதும். இந்த மனநிலை வந்துட்டாலே நிறைய தில்லுமுள்ளு நடக்காது, நிறைய மோசடி நடக்காது, நிறைய சீட் ஃபண்ட் நடக்காது. சேமிப்பு சீட் ஃபண்ட் நிறைய திருடிட்டு விடுறான. இதெல்லாம் எப்படி? மக்களுக்கு அபாரமான ஆசை, ஆசையை பார்க்கிறான், ஆசையை தூண்டி விடுறான். அந்த ஆசையின் விளைவு நஷ்டத்தை கொண்டு போய் விடுகிறது. இதுவெல்லாம் நீதத்துக்கு மாற்றமானது, நேர்மைக்கு மாற்றமானது அப்படின்னு மார்க்க ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குது. அதே போல வியாபாரத்துல இன்னொரு முழுக்கம் இருக்கு. ஒருத்தன் வயிற்று வலிக்கு ஒரு பொருளை கொண்டாந்து கொடுப்பான். ரொம்ப கஷ்டமா இருக்கும், பண கஷ்டம், பணம் தேவை, காசு, அதாவது தங்கமா இருக்கலாம், அல்லது காரா இருக்கலாம், அல்லது நிலமா இருக்கலாம். ஆனா இவனுக்கு இப்ப பணம் தேவை. உடனடியா என்ன பண்றான்? ஏதாவது கிடைக்கணும்னு கொண்டு போய் கொடுக்குறான். அதை முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோ போடுற அளவுக்கு வாங்கிக்கிறான். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு அவன்கிட்ட அடாவடித்தனம் பண்ணி குறைச்சு வாங்க முடியும் வாங்கிக்கிறாங்க. இந்த வியாபாரம் ஹராமான வியாபாரம். ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருளா இருந்தா 1000 ரூபாய் கொடுத்துதான் அதை வாங்கணும். அவன் 500 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொன்னா வாங்க கூடாது. மார்க்க அப்படிதான் சொல்லி கொடுக்குது. அவனை விரும்பித்தானே தர்றான், அது தப்பு. அவனே விரும்பி கொடுக்குறான், அவன் வைத்த வலிக்கு இருக்கிறான். 1000 ரூபாய் பொருள் 1000 ரூபான்னு சொன்னா வாங்க மாட்டாங்க. எனக்கு இப்ப காசு வேணும், 500 ரூபான்னு சொன்னா யாரு வேண்டாலும் வாங்கிடுவாங்க. அப்படி அவன் வைத்த வலிக்கு நிக்கிறான். வைத்த வலிக்காரன்ட்டையும் கூட அடாவடித்தனம் பண்ணி அவனை அடிச்சு புடிச்சு சம்பாதிக்கிறாங்களே, இது எவ்வளவு மோசமானது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய சிறந்த வியாபாரிக்கான முன் உதாரணமாக இருந்தவர்கள். மார்க்க நிபுணராக இருந்தாலும் கூட, சட்ட மேதையாக இருந்தாலும் கூட, மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரிய தொழில்துறை நிபுணராகவும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இருந்தான். ஒரு அம்மா வந்த உடனே கொஞ்சோண்டு ஒரு பட்டு துணி தூக்கிக்கிட்டு உயர்ந்த பட்டு அது தூக்கிட்டு அபூ ஹனீஃபா இத வச்சுக்கங்க, 100 வெள்ளிக்காசு கொடுத்தா போதும்னு சொன்னான். 100 வெள்ளிக்காசு கொடுத்தா போதும்டா. அவனுக்கு பணத்தினுடைய தேவை அதிகம். இமாம் அபூ ஹனீஃபா அந்த துணி எல்லாம் விரிச்சு பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது இது ரொம்ப கம்மியா இருக்கேம்மா அப்படின்ட்டான். உடனே அந்த அம்மா சொன்னா, அப்படியா, ஒரு 200 காசு கொடுக்கல அப்படின்னு கேட்டான். மீண்டும் சொன்னாங்க, அம்மா நீ சொல்ற விலை கம்மியா இருக்கேம்மா அப்படின்ட்டாங்க. மீண்டும் அந்த அம்மா சொன்னா, 300 காசு தாங்களேன்னு கேட்டான். அப்பயும் இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, அம்மா நீ சொல்ற விலை ரொம்ப கம்மியா இருக்குன்னாங்க. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, அபூ ஹனீஃபா என் அவசரத்துக்கு இந்த துணியை விக்கிறான்னு வந்தா நீ என்ன கேலி பண்றியா, நக்கல் நையாண்டி பண்றியா அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா இறுதியா சொன்னாங்க, இல்லம்மா நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணல, நீ கொண்டு வந்த துணியினுடைய மார்க்கெட் மதிப்பு என்ன தெரியுமா? 100 தங்க வெள்ளிக்காசு இல்ல, 500 வெள்ளிக்காசு. உனக்கு விவரம் தெரியாம கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு அந்த துணியை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு மார்க்கெட்ல அதுக்கு என்ன மதிப்போ 500 வெள்ளிக்காசை இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கொடுத்து விட்டார்கள் என்பதை, இந்த தரவை இப்னு ஜௌசி எதை சொன்னாலும் சுண்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளவர். தரமான செய்திகளை மட்டும் பதிவு செய்யக்கூடிய இமாம் இப்னு ஜௌசி அல் மனாகிப் இமாம் அபூ ஹனீஃபா என்ற நூலிலே இந்த செய்தியை ஆதாரபூர்வமானதாக பதிவு செய்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலத்திற்கு முன்னே கடந்து போன இமாம் அபூ ஸஹீரா ரஹிமஹுல்லாஹ் தன் வரலாற்று நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அப்படின்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் வியாபாரிகளுக்கு சொல்லி தர்றாங்க, நீ எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் அது கம்மியான ரேட்டுக்கு அவங்க சொன்னாலும் கூட மார்க்கெட் ரேட்டு என்னவோ அதை கொடுத்து பழகு, அதுல உனக்கு பரக்கத்து, அந்த வியாபாரி உனக்கு துவா செய்வான். அவன் மன நிறைவோட உன்னிட்டு இருந்து வித்து முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போறானே, அவன் எவ்வளவு சந்தோஷத்தோட போவான். இமாம் அபூ ஹனீஃபா இதற்கெல்லாம் முன் உதாரணமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறார்கள். வியாபாரத்துல இவ்வளவு நுணுக்கங்கள் தேவைப்படுகிறது. அதே போல நீதம் என்று வரும்பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி சொல்வான், இதா ஹகம்தும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில, அது யாருக்கு மத்தியில இருந்தாலும் சரி,
அதாவது அண்ணன் தம்பிக்கு மத்தியில இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, அல்லது குடிமக்களுக்கும் அரசுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, யாருக்கு மத்தியில நீ தீர்ப்பு செய்யறதா இருந்தாலும் அந்த அதில் நீதி நேர்மையோடு தீர்ப்பு கூறுங்கள். நீதி நேர்மையோடு தீர்ப்பு கூடணும். இதுல மார்க்கம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது. ஆனா இன்னைக்கு இந்திய அரசு போகக்கூடிய நிலைப்பாடு, இந்திய அரசினுடைய நீதிமன்றங்கள் எல்லாம் உண்மையான நீதி, நேர்மையுள்ள நீதிங்கிறது இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. பாபர் மசூதின் வழக்குல நீதிமன்றத்தை முஸ்லிம்கள் நாடிய பொழுது எப்படி குண்டக்க மண்டக்க அவனுக்கு இவனுக்கு இல்லாம ஒருதலை பட்சமாக இந்த உச்ச நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு சொல்லுச்சோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு அதாவது வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை பத்தி நாம அங்க நல்ல தீர்ப்பு வரும் எதிர்பார்த்திருக்க, அங்கேயும் இப்ப என்ன நடக்குது? முஸ்லிம்களுக்கு வஞ்சகமாகத்தான் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு அல்ல, நீதி நேர்மையான தீர்ப்பு அல்ல, முஸ்லிம்களை வஞ்சிக்கும் வகையில் தான் இன்றைய உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து எந்த நீதிமன்றமா இருந்தாலும் முஸ்லிம்களா சிறுபான்மை மக்களா அவங்க எதிராகவே தீர்ப்பு சொல்றது. அப்படி எதிரா தீர்ப்பு சொன்னவனுக்கு உயர் பதவிகளும் இன்று அரசு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியதையும் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நீதிமன்றங்களில் இன்று சரியான தீர்ப்புகள் இல்லை, நீதியான நேர்மையான மக்கள் விரும்புகின்ற அப்படி எந்த தீர்ப்பு இன்னைக்கு இல்லை. அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எந்த வகையிலும் நலவை நாடக்கூடிய நிலைப்பாடுல இன்னைக்கு இல்ல. அதாவது நீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த மக்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்காது, காவல் நிலையங்களுக்கு போனாலும் அங்க நல்ல ஒரு நிலைப்பாடு, சுமூகமான நிலைப்பாடு ஏற்படாது. அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா வேகமா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரியே இன்னைக்கு இந்தியாவோட பெரிய பேசு பொருளா இருக்கிறது என்னங்க? ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்றான். ஓட்டு திருட்டால இன்னைக்கு ஆட்சியில இருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றோம். இந்த ஓட்டு திருட்டு என்பது கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது, திருத்தப்பட வேண்டியது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? ஓட்டு திருட்டு தப்பு நாம எல்லாம் சொல்றோமே, நம்ம எத்தனை பேர் ஓட்டுக்கு காசு வாங்காம இருந்திருக்கோம்? அது தப்பா தெரியலையா? அது அசிங்கமா தெரியலையா? அது லஞ்சமா தெரியலையா? ஓட்டுக்கு காசு வாங்குறது, ஓட்டுக்கு இன்ன பிற பொருள்களை வாங்குவதும் மார்க்கத்தின் பார்வையிலே லஞ்சம். அதுவும் நீதத்துக்கு மாற்றமானது, அநீதியானது. அப்படின்னா ஓட்டு திருடுறது எப்படி ஹராமோ, ஓட்டுக்கு காசு பணம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது ஹராம் தானே? அதை பொதுமக்கள் உணரணுமா இல்லையா? அதுல முஸ்லிம்கள் விதிவிலக்கு இல்லையே, முஸ்லிம்களும் விதிவிலக்கு இல்லையே. நம்ம உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு கேட்டா எதுக்குப்பான்னு கேட்கலாம். இல்லம்மா எத்தனை பேருன்னு கேட்டா ஓட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு எங்க தலைவர் கொடுத்து விட்டுருக்காருன்னு சொன்னா இவன் வேகமா சொல்றா 4ன்றா. வீட்டுக்காரர் சொல்ல, என்ன அந்த பையனை சேர்க்காம விட்டுட்டியே, 5 ரூபாய் 5 அப்படின்றா. இப்ப எவ்வளவு அசிங்கம் இது! ஓட்டுக்கு காசு கூட வாங்குறதுல கேட்டு வாங்குறான். இதுல வேற வியாக்கியானு கேட்டா சும்மா இல்ல ஹசரத், நம்ம காசத்தான் அவன் தர்றான். எப்படி இவங்க எல்லாம் அன்னைக்கு மார்க்கத்தினுடைய பெரிய முஃப்தியா மாறிடுவான். ஓட்டுக்கு காசு வாங்குற நேரத்துல இவர் பெரிய அல்லாமாவா மாறிவார், மார்க்கம் சட்டம் படிச்சவரா மாறிவார். அதெல்லாம் ஹராம் இல்ல. நம்ம காசு ஆட்டைய போட்டான், அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம், அது தப்பு இல்லை. இது எந்த வகையில நியாயம்னு சொல்றோம்? ஓட்டு திருட்டு தப்புன்னு சொல்ற இதே நாவுகள் தான் ஓட்டுக்கு காசு பணம் வாங்குவதையும் தப்பு என்று சொல்ல வேண்டும். அடச்சி, ஓட்டுக்கு என்பது இஸ்லாமிய பார்வையிலே சான்று பகிர்தல். சான்று பகிர்தலுக்கு காசு பணம் வாங்கினால் அது லஞ்சம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஓட்டுக்கு 1 ரூபா வாங்கினாலும் லஞ்சம் தான், பிரியாணி பொட்டலம் வாங்கினாலும் லஞ்சம் தான், அல்லது ஏதேனும் பொருளை தந்தாலும் லஞ்சம் தான். அந்த பொருள் சட்டி முட்டியா இருக்கலாம், பேனா இருக்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன வேண்டாலும் இருக்கலாம். எந்த பொருளை வாங்காலும் அது ஹராம் தானே தவிர அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில இருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்டார், எங்க அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு எல்லாம் ஆட்சி பண்ணாங்களே, அவங்க ஆட்சியில எந்த குழப்பங்களும் நாட்டுல பிரச்சனைகளும் இல்ல, நீங்க வந்தீங்க எல்லா குழப்பமும் நாட்டுல இருக்குதே அப்படின்னு கேட்டார். அலி ரலியல்லாஹு குத்தம் சொல்ல நோக்கத்துல வர்றார். அப்ப அலி ரலியல்லாஹு அழகா சொன்னாங்க, இங்க வாங்க தம்பி, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நாங்கெல்லாம் குடிமக்களாக இருந்தோம், குழப்பம் வரல. ஏன் ஆட்சியில ஒன்ன போல ஆளு குடிமகனா இருக்கிற அங்க குழப்பம் வருது அப்படின்னா? அட உண்மையும் அதுதான். அரசு நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, நாம நீதி நேர்மையோடு இருக்கிறோமா? நாம எல்லா வகையிலும் சரியா இருக்கிறோமா? நீதி நேர்மை என்று அரசுக்கு மட்டும் உரியதா, தனி குடிமகனுக்கு உரியது இல்லையா? இதை இப்படி யோசித்து பார் என்று சொல்லுகிறதே. நம்ம எத்தனையோ பெயர்
மனைவிக்கு வஞ்சகம் செய்பவர் உண்டு, தாய் தகப்பனுக்கு வஞ்சகம் செய்பவர் உண்டு, பெத்த பிள்ளைக்கு வஞ்சகம் செய்பவர் உண்டு, தன்னுடைய பணியாளனுக்கு முறையாக சம்பளம் கொடுக்காமல் வஞ்சிப்பவர்கள் உண்டு, நமக்கு கீழே பணிபுரிவர்களுக்கு தொந்தரவுகள் அழுத்தங்கள் கொடுப்பவர்கள் உண்டு. இப்படியான நம்முடைய வஞ்சகத்தின் பட்டியல் நீளமானது. ஆனால் அரசு மட்டும் வஞ்சகம் செய்கிறது என்று குறை சொல்வதிலே என்ன நியாயமும் இருக்க முடியாது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடிமக்கள் எப்படியோ அரசு அப்படித்தான் இருக்கும், குடிமக்கள் எப்படியோ அரசு அப்படித்தான் இருக்கும். வஞ்சகமான அரசு இருக்கிறது என்றால் வஞ்சகமான குடிமக்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். நாம இந்த சிந்தனையோடு பார்க்கும் பொழுது நாம் எல்லா வகையிலும் தம்மைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அதனால நாம பிறரை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம சரியா இருக்குமான்னு ஒரு முறை நம்மளை பார்க்கணும். அதற்காக இன்றைய ஆளும் அரசு எல்லாம் நீதி நேர்மையோட இருக்குது அப்படின்னு சொல்ல வரல. எல்லா வகையிலும் அது அநீதத்தை தான் கை கொள்ளுகிறதே. ஏதோ ஏத்துற மாதிரி ஏத்துட்டு இறக்குற மாதிரி இறக்கி நல்ல பேர் வாங்க பாக்குறான். இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி வரையில இல்லையா, கொள்ளையடிச்சு முடிச்ச பிறகு கொள்ளையடிக்கிற அளவை குறைச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். கொள்ளையடிச்சது 100 ரூபானா இன்னைக்கு 80 ரூபா, கொள்ளையடிக்கிறது 80 ரூபா, அவ்வளவுதான் குறைக்கப்பட்டு இருக்கிறத தவிர ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால இவங்க ஏதோ சாதனை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஜிஎஸ்டியை உயர்த்தியதும் இவர்களே, சற்று குறைத்திருப்பதும் இவர்களே. இவருடைய மனப்போங்கெல்லாம் மக்களின் மனப்போங்காக காட்சியாக நமக்கு தருகிறதே. இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடமாக இருக்கிறதே. வாழ்நாளில் எல்லா தருணத்திலும் ஒரு மகனாக, ஒரு தாய் தகப்பனாக, ஒரு முதலாளியாக, ஒரு வேலையாளாக, இப்படி எல்லா நிலைப்பாட்டிலும் நாம் நீதி நேர்மையை கைக்கொள்ள வேண்டும். நீதி நேர்மை, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடத்திலே வேலை பார்ப்பவன் அவனுடைய வியர்வை உதிர்ப்பதற்கு முன்பு அவனுக்குரிய சம்பளத்தை கொடு. இப்னு மாஜாவிலே நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் கீழால விளக்கம் எழுதுகிறார்கள் என்னவென்றால், இந்த நபி மொழி முதலாளிமார்களுக்கு மட்டுமானதல்ல, இதுல தொழிலாளிகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. என்னவென்றால், நீ வேலை பார்த்தால் சம்பளம் வாங்கும் போது வேர்வை சிந்தும் அளவிற்கு உழைத்து விட்டு அவனிடத்திலே சம்பளத்தை வாங்கு என்ற அர்த்தம் இருக்கிறது. வேலை பார்ப்பவனை பார்த்து என்ன சொல்லுகிறது, நீ எவ்வளவு சம்பளம் பேசினாயோ அந்த சம்பளத்திற்கு அளவுக்கு நீ வேலை பார்த்தாக வேண்டும். அதிலே ஊழல் அடிப்பது, அதிலே தில்லுமுள்ளு பண்ணுவது, அரட்டி அடிப்பது, நேரங்களை வீணுக்காக செலவழிப்பது, இப்படி செய்துவிட்டு முதலாளி ஏமாற்றி நீ சம்பளம் வாங்கினால் அந்த சம்பளம் உனக்கு ஹராம். அதே போல சரியான வேலை வாங்கிவிட்டு சம்பளத்தை குறைத்து கொடுப்பது அல்லது இழுத்தடிப்பது, இதுவும் ஹராம். இந்த பார்வையிலே ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டும் என்று பார்க்கும் மிக தெளிவாக சொல்லி தருகிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா நம் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு அங்கத்திலும் நீதி நேர்மையை பின்பற்றி வாழும் நசீபுள்ள நல்ல மக்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.